எஸ்ஏ எக்ஸாம் காத்திருக்கும் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவல். டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியலாக மாதிரி வினாத்தாள் விட்டுருக்காங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளவு கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸ் இயற்பியலேருந்து 10 கேள்வி கேட்பாங்க. வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த 10 கேள்வியும் எப்படி கேட்பாங்க, அடுத்த எக்ஸாம் வரக்கூடிய எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன், ஈஸியாக சொல்கிறேன். அது மாதிரி படித்தாலே போதும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வெற்றிடத்தின் வழியே செல்லும் ஒளியின் வேகம் என்ன? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ 3×10⁸ மீட்டர் பை வினாடி. இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, வேற எதை வச்சு ஒளியின் வேகம் என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும் எஸ்ஏ எக்ஸாம். செகண்ட் கொஸ்டின், எந்த கொள்கையை பயன்படுத்தி அணு உலைகளில் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது? ஆப்ஷன் ஏ அணுக்கரு பிளவு. இதுக்கு ஆப்போசிட்டாக அடுத்து வேறு எதாவது வச்சு அடுத்த எக்ஸாமில் கேட்பாங்க. இப்படி தான் இருக்கும் எஸ்ஏ எக்ஸாம். ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். தேர்டு கொஸ்டின், ஆப்டிக்கல் ஃபைபர் மூலம் தகவல் தொடர்பு என்பது எந்த நிகழ்வின் அடிப்படையில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி மொத்த அக பிரதிபலிப்பு. ஃபோர்த்து கொஸ்டின் பார்ப்போம். சூரியனின் வெப்பம் பூமியை எந்த வழியில் வந்தடையும்? இது நான் பிசி எக்ஸாம் முன்னாடியே கேட்ட கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி கதிர்வீச்சு. ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்ப்போம். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கே தெரிஞ்ச கொஸ்டின். நீங்களே கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் டி புரோட்டான் நேர்மின் சுமையுடையது, எலக்ட்ரான் எதிர்மின் சுமையுடையது மற்றும் நியூட்ரான் சுமையற்றது. இப்படி தான் இருக்கும் எஸ்ஏ எக்ஸாம். சிக்ஸ்த்து கொஸ்டின், இந்தியாவில் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் ஏசியின் மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் என்ன? ஆப்ஷன் ஏ 220 மின்னழுத்தம், 50 அதிர்வெண். இது பாக்ஸ் கொஸ்டின். ஃபஸ்ட்டு நீங்கள் பாக்ஸ் கொஸ்டினும் புக் பேக்கையும் தரவாக இருங்க. எஸ்ஏ எக்ஸாம் மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கு ஆப்போசிட் கொஸ்டின் என்னன்னா, அமெரிக்காவின் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தும் மின்சாரம் என்னன்னு கேட்பாங்க. அவ்வளோதான். செவன்த்து கொஸ்டின், நீரின் கொதிநிலை என்ன? இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். ஆப்ஷன் பி 100 டிகிரி செல்சியஸ். இந்த கொஸ்டின் எதுக்காண்டி மாதிரி வினாத்தாளில் கொடுத்துருக்காங்கன்னா, இதை வச்சு எப்படி கேட்பாங்கன்னா, ஃபாரின் கீட்டில் கேட்பாங்க, கெல்வினில் கேட்பாங்க. ஒரு பாக்ஸில் ஒரு 6 இதை பற்றி இருக்கும். அதை முக்கியமாக படித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். எய்த்து கொஸ்டின், நமது பூமியை எந்த அண்டத்தில் அமைந்துள்ளது? இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான், பால்வெளி. நைன்த்து கொஸ்டின், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்கள் என்பது? ஆப்ஷன் சி சூரிய ஒளி மற்றும் நீர்மின்சாரம் மற்றும் காற்று. 10th கொஸ்டின் பார்ப்போம். அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே எழுதி வைங்க. அப்படியே எப்படி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி படிங்க. எப்படி எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். ரொம்பையும் வளவலன்னு படிக்காதீங்க, ஷார்ட்டாக படிங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். 10th கொஸ்டின், வாகனங்களில் பின்வரும் வாகனங்களை காணும் கண்ணாடி பெரும்பாலும் டேஷ். ஆப்ஷன் ஏ குழியாடி கண்ணாடி. லென்ஸை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அவ்வளோதான். அந்த 10 கொஸ்டின் பார்த்தீங்களா? ஃபிசிக்ஸில் இயற்பியல் இப்படி தான் இருக்கும் கொஸ்டின். ரொம்ப வளவலன்னு படிக்காதீங்க. உள்ளக்க ஈஸியாக ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின் படிங்க, அடுத்து புக் பேக் படிங்க. அவ்வளோதான். 10க்கு 10 ஃபிசிக்ஸில் இயற்பியலில் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். அடுத்து எந்த டாப்பிக்கில் பார்ப்போம்னு பார்க்குறோம்னா, வேதியியல், கெமிஸ்ட்ரி. இந்த டாப்பிக்லேருந்து வெறும் 5 கேள்வி தான் கேட்பாங்க. ஆனால் இந்த டாப்பிக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். வெறும் 5 கேள்வி தான் கேட்பாங்க. அந்த 5 கேள்வியும் எப்படி கேட்குறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தற்போது வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தனிமங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் சி 118. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின், ஆல்கஹாலின் வேதியியல் வாய்ப்பாடு என்ன? வேதியியல் வாய்ப்பாடை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். நீங்கள் எல்லா எஸ்ஏ எக்ஸாம்லையும் பார்த்துருங்க, வாய்ப்பாடை வச்சு ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். ஆப்ஷன் பி C2H5
OH. தேர்ட் கொஸ்டின், தூய நீரின் pH மதிப்பு என்ன? அதே மாதிரி pH மதிப்பு வச்சு ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். இந்த குறிப்பிட்ட டாபிக் எடுத்து படிச்சிடலாம்னாலே போதும், நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இந்த கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் தெரியும். ஆப்ஷன் சி 7 pH மதிப்பு. தக்காளியின் pH மதிப்பு என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபோர்த்து கொஸ்டின், பித்தாழை என்பது ஒரு கலவை, அதில் உள்ள தனிமங்கள் டேஸ். இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமான கேள்வியும் கேட்பாங்க, 1-2 இருக்கும். இப்போ 30 கேள்வி சயின்ஸில் கேட்குறாங்கன்னா ஒரு 5 கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும். அதுதான் நம்ம கட் ஆஃப் வந்து நிர்ணயிக்கும். ஆப்ஷன் சி செம்பு மற்றும் துத்தநாகம். ஃபிஃப்த்து கொஸ்டின், பாக்சைட் என்பது டேஸ் தனிமத்தின் தாது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான் ஒன்று. ஆப்ஷன் டி அலுமினியம். 5 கொஸ்டின் எப்படி வேதியியலில் கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இயற்பியல்லேருந்து 10 எழுதி வச்சுக்கோங்க, வேதியியலேருந்து 5. 15 கேள்வி முடிஞ்சு. ஒன்று 15 கேள்வி எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்கிறேன். செகண்டு உயிரியல், இதிலேருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து தாவரியல்லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், உடல் ஆரோக்கியமான வயது வந்த ஒருவரின் இதயம் ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை துடிக்கும்? ஆப்ஷன் பி 72 முதல் 75 முறை நிமிடம் துடிக்கும். இப்போ அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, நாடி துடிப்பு எவ்வளோ நிமிடம் துடிக்கும்? அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும், கேள்வி முக்கியமானதாக இருக்கும். அது தெரியலன்னா உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்படி தான் கேட்பாங்க. முக்கியமான டாபிக் எடுத்து படித்தாலே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின், எந்த இரத்த பிரிவை கொண்ட நபர்கள் அனைத்து இரத்த பிரிவையும் உடையவர்களில் இரத்த தானம் செய்யலாம்? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின். இப்போ இந்த வட்டம் கொடையாளி கேட்டிருக்காங்க, அடுத்து வந்து கொடுப்பவர் கேட்பாங்க. ஆப்ஷன் டி ஓ இரத்த பிரிவு. இந்த வட்டம் இரத்த தானம் செய்யலாம் கொடுப்பாங்க. அடுத்த தடவை வந்து அடுத்த வர்ற எக்ஸாம்லேருந்து இரத்த தானம் வாங்குபவர் எந்த பிரிவுன்னு கேட்பாங்க. அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. தேர்டு கொஸ்டின், தகுதியுடையான உயிர் வாழ்தல் அல்லது இயற்கை தேர்வு என்பது யாருடைய கேட்பாடு? இதனால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். அதே மாதிரி கேட்பாடை வச்சு இந்த மாதிரி சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்பாங்க, யார் சொல்லியிருக்கா அப்படின்ட்டு. ஆப்ஷன் ஏ சார்லஸ் டார்வின். ஃபோர்த்து கொஸ்டின், ஒளிச்சேர்க்கையில் பின்வருவற்றுள் எது உண்மை அல்ல? ஆப்ஷன் சி ஒளிச்சேர்க்கைக்கு பச்சையம் தேவை. ஃபிஃப்த்து கொஸ்டின், உடல் ஆரோக்கியமான வயது வந்த ஒருவரின் ஓய்வு நிலையில் இயல்பான இரத்தம் அழுத்தம் டேஸ். ஆப்ஷன் பி 120 mm/80 mmHg. இந்த மாதிரி நிமிடம், இந்த மாதிரி சம்மந்தமான ஒரு 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் மேலே பார்த்துட்டோம், ஒரு கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. இது மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின்னு. உயிரியலில் வந்து 4 கேள்வியும், தாவரியலில் வந்து 3 கேள்வியும் கேட்பாங்க. சிக்ஸ்த்து கொஸ்டின், மரபியலின் தந்தை யார்? இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின். தந்தையை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்துடும். அதனால் தந்தையை வந்து குறிப்பிட்ட எடுத்து எழுதி வச்சு அதை கண்டிப்பாக வந்து படிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கொடுக்கலாம், 2 கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். இந்த தெரிஞ்ச கொஸ்டினுக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. 7th கொஸ்டின், பின்வருவற்றுள் வைரஸால் உண்டாக்கும் நோய்கள் யாவை? ஆப்ஷன் பி 1, 2, 3. பெரியம்மை, போலியோ, கோவிட்-19. இது 3மே வைரஸால் உண்டாகும். மீதி 2 டிபி, காலரா. இது வந்து பாக்டீரியால் உருவாக்கும் நோய் சம்மந்தமாக ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்துடும். இப்படி குறிப்பிட்ட டாபிக் தான் எஸ்ஏ எக்ஸாமுக்கு. நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா போதும். விட்டு வளன்னு படிச்சிங்கன்னா வேஸ்ட்டாக தான் டைம் ஆகும். அடுத்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். 9th வந்து இந்த லெசன் இருக்குது. இந்த ஒரு லெசனை படித்தாலே போதும், உங்களுக்கு 5 கேள்வி உறுதி. நீங்கள் வந்து போன எக்ஸாம்லேயும் எடுத்து பாருங்கள், 5 கேள்வி இந்த லெசன்லேயே நீங்கள் உள்ளக பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த 5 கேள்வி இந்த பாடத்தில் தான் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், எந்த ஊட்டச்சத்து குறைபாட்டால் முன்கழுத்து கலை நோய் ஏற்படுகிறது? இதனால் ஈஸியான கொஸ்டின். ஆப்ஷன் ஏ அயோடின். செகண்ட் கொஸ்டின்,
சோயா பீன்ஸில் அதிகம் உள்ள ஊட்டச்சத்து எது? ஆப்ஷன் ஏ புரதம். டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, சீக்கிரமாக சொல்கிறேன், சீக்கிரமாக நோட் பண்ணிடுங்க. தேர்ட் கொஸ்டின், சூரிய ஒளியில் உடலில் டேஸ் உற்பத்திக்கு உதவுகிறது? ஆப்ஷன் டி விட்டமின் டி. விட்டமினை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும், ஒரு 8 விட்டமின் இருக்கும், அதை கண்டிப்பாக எழுதி வச்சு கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக வரும். ஃபோர்த்து கொஸ்டின், இரத்த சோகை எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? ஆப்ஷன் பி இரும்பு சத்து. அந்த ஒரு டாப்பிக்கில் மட்டும், அந்த ஒரு லெசனில் மட்டும் இருந்து 5 கேள்வி, கண்டிப்பாக அந்த லெசனை மட்டும் மறக்காமல் படிச்சுட்டு போயிருங்க. ஃபிஃப்த்து கொஸ்டின், உணவு செரிமானத்தின் போது இறப்பை எந்த அமிலத்தை சுரக்குகிறது? ஆப்ஷன் ஏ ஹைட்ரோகுளோரிக் அமிலம். அமிலத்தை பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. அடுத்து லாஸ்ட் டாபிக், சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல். இந்த டாப்பிக்லேருந்து 3 கேள்வி. இப்போ நம்ம 27 கேள்வி பார்த்துட்டோம். இப்போ அந்த லாஸ்ட் 3 கேள்வி மட்டும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், பசுமையில்லா வாயுகள் யாது? ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு மற்றும் மீத்தேன் மற்றும் சிஎஃப்சி. செகண்ட் கொஸ்டின், ஓசான் படலம் பூமியை எதிலிருந்து பாதுகாக்கிறது? ஆப்ஷன் ஏ சூரியனிலிருந்து வரும் புற ஊதா கதிர் வீச்சுகளிலிருந்து பாதுகாக்கிறது. சுற்றுச்சூழலை பற்றி அந்த டாபிக் 3 கேள்வி கேட்பாங்க. தேர்டு கொஸ்டின், சிப்கோ இயக்கத்தின் நோக்கம் என்ன? ஆப்ஷன் பி மரங்களை பாதுகாத்தல் மற்றும் பேணுதல். அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு உருவானது? சிப்கோ இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு ஒரு 2 இயக்கம் இருக்குது. அது ஒன்றுனா பச்சை பட்டை இயக்கம், அதை யார் உருவாக்கினார், அது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த எக்ஸாமில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. சரி, 30 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு இயற்பியலில் 10 கொஸ்டின் எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே 10 கொஸ்டின் பார்த்துட்டிங்களா? செகண்ட் வேதியியலில் 5 கொஸ்டின் தான். ஆனால் அதிகமாக நம்ம வேதியியலில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வெறும் 5 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அடுத்து உயிரியலில் தாவரியலில் 3 கொஸ்டின், விலங்கியலில் 4 கொஸ்டின், மொத்தம் 7 கொஸ்டின், 22 கொஸ்டின். அடுத்து உணவு மற்றும் ஊட்டச்சத்து, அந்த ஒரே ஒரு பாடம் தான், 5 கொஸ்டின், மொத்தம் 27 கொஸ்டின். அதுக்கடுத்து லாஸ்ட்டு சுற்றுச்சூழல் மற்றும் சூழலியல், இதில் ஒரு 3 கொஸ்டின், மொத்தம் 30 கொஸ்டின். சயின்ஸில் 140 கொஸ்டினில் 30 கொஸ்டின் கேட்பாங்க. 30 கொஸ்டின்னா 15 மார்க்கு. இதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியில் மொத்தம் 35 கேள்வி கேட்பாங்க. அதில் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் போடுறேன், மறக்காமல் வாட்ச் பண்ணிடுங்க. எல்லா கொஸ்டினும் எந்தெந்த கேள்வி எவ்வளோ கேட்குறான்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்ம மார்க் எடுக்க முடியும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.